வேதாகமத்தில் யுத்தத்திற்கு சென்ற ஒரு வீர பெண்மணி இருக்கிறாங்க. பொதுவாக யுத்தத்திற்கு புருஷர்கள் தான் போவாங்க. ஆனால் ஒரு பெண்மணி யுத்தத்துக்கு போனாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சாங்க. அப்பொழுது ஆண்டவர் யாபீன் என்கிற ராஜாவின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தார். அவர்களுக்கு சிசேரான ஒரு படைத்தலைவி இருந்தான். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் நெருக்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாட்களில் தேவன் நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் பாராக் என்கிற ஒரு மனிதனிடத்தில் 10,000 பேரை சேர்த்துக்கிட்டு சிசேராவுக்கு விரோதமாக அவனை அவன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு பேசுகிறார். ஆனால் பாராக் போக ரெடியாக இல்லை, பயந்து போய் பதுங்கி கொள்கிறான். ஆனால் அந்த நாட்களில் ஜனங்கள் மிகவும் நெருக்கப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் தெபோராள் என்கிற ஒரு தாய் எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறாங்க. அதாவது அவர்களை தேவனிடத்தில் நடத்துகிறார்கள். அந்த நாட்களில் இந்த தெபோராள் என்கிற தாயாருக்கு ஆண்டவர் பாராக்கை குறித்து வெளிப்படுத்துகிறார். அவங்க பாராக்கை கூப்பிட்டு கேட்குறாங்க, 10,000 பேரை கூட்டிகிட்டு யுத்தத்துக்கு போ, நான் சிசேராவை அவன் கையில் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது அப்போ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என் கூட வந்தால் நான் யுத்தத்துக்கு போவேன், இல்லைன்னா நான் யுத்தத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தெபோரா என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? இந்த யுத்தத்தினுடைய மேன்மை வேறொரு ஸ்திரீக்கு போகும், ஆனால் நான் நிச்சயம் முன்னோடு கூட வருவேன். பாருங்கள், யுத்தத்திற்கு நான் போக மாட்டேன்னு பாராக் சொன்னபோது கூட ஒரு ஸ்திரீயாக தெபோரால் யோசிக்கவே இல்லை. இன்னொன்று பாருங்கள், இந்த மேன்மை வேறொரு ஸ்திரீக்கு போகும்னு தெரிஞ்சும் அவங்க சொல்கிறாங்க, நான் நிச்சயம் வருவேன். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா பாராக்கோடு தெபோரால் கேதேஸ் என்கிற பகுதிக்கு போகிறாங்க. அங்கே தாபோர் மலையின் மேலே இந்த பாராக்கும் அவனோடு 10,000 பேரும் அந்த மலையின் மேல் இருக்கிறாங்க. கேள்விப்பட்ட சிசேரா படை முழுவதையும் திரட்டிக்கொண்டு அங்கே யுத்தத்துக்கு வர்றான். அப்போ இந்த தெபோரா ஒரு கமாண்டரை போல பாராக்குக்கு முன்பாக நின்று செயல்படுகிறதை பார்க்குறோம். 14ஆம் வசனத்தில் தெபோரால் பாராக்கை பார்த்து, எழுந்து புறப்பட்டு போ, கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார், சிசேராவை கர்த்தரும் கையில் ஒப்புக் கொடுக்குற நாள் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாராக் புறப்பட்ட போது ஆண்டவர் சிசேராவையும் அவன் சேனையையும் பாராக் முன்பாக கலங்கடிக்கிறார். ஒரு பெரிய ஜெயம் உண்டாகிறது. பாருங்க, பாராக் எழும்பவில்லை, ஆனால் தேசம் பாழாகிறது என்றை கண்டபோது தெபோரால் எழும்பினாள். அவளை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக, யுத்தத்திற்கு சென்ற பெண்மணியாக ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்றும் யார் யாரையோ குறை சொல்வதை விட்டுவிட்டு நாம் கர்த்தருக்காக எழும்புவோம். தேசத்திற்காக, தேவனுக்காக தெபோரால் எழும்பினாள். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, தெபோராலாகிய நான் தாயாக எழும்பு மட்டும் இஸ்ரவேலில் கிராமங்கள் பாழாய் போயின. அதே போல் சொல்கிறாங்க, விழி விழி தெபோராலே விழி, நாட்களை நாம் விழித்தெழும்புவோம். ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க, தேவல் கூவ மறந்தாலும் கோழி எழுந்திருக்கும். நாட்களை அவங்க செயல்படலை, இவங்க செயல்படலை, யார் யாரையோ குறை செல்வதை விட்டுவிட்டு நாம் தேவனுக்காக எழும்புவோம், தேசங்களை கட்டி எழுப்புவோம். தெபோரால் சொல்கிறார், பராக்கிரமசாலிகள் மேல் எனக்கு ஆளுகை தந்தார். நாட்களில் நீங்கள் தேவனுக்காக எழும்புங்கள், பராக்கிரமசாலிகள் மேல் உங்களுக்கு அவர் ஆளுகையை தருவார். தெபோரால் வெறும் யுத்தத்திற்கு சென்ற பெண்மணி மாத்திரமல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு நியாயாதிபதி, அவர் ஒரு சிறந்த பாடகர். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நாம் எழும்புவோம், கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட்.